நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உள்நாட்டு தயாரிப்பிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த தேஜஸ் போர் விமானமானது துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தற்போது இந்த தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் முதற்கட்ட தகவல் ஏதாவது வெளியாகியுள்ளதா? விவரம். துபாயில் நடைபெற்று வரக்கூடிய துபாய் ஏர் ஷோ 2025 கடைசி நாள் இன்று இந்த ஏர் ஷோவில் பல்வேறு நாடுகளினுடைய விமான நிறுவனங்கள் பங்கேற்றன. அது மட்டுமில்லாமல் போர் விமானங்கள் உள்ளிட்டவை பங்கேற்று அதனுடைய திறன்களை வெளிப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் முற்றிலுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம், அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தால் முழுக்க இந்தியாவிலேயே இந்த போர் விமானம் தயாரிக்கப்பட்டது. தேஜஸ் விமானத்தை பொறுத்தவரை இந்தியாவினுடைய முதன்மையான போர் விமானமாக கருதப்படுகிறது. அதாவது பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரஃபேல் போர் விமானம் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய தயாரிப்பில் தேஜஸ் போர் விமானம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த விமானம் தான் இன்று பிற்பகல் 2:10 அதாவது துபாய் நேரப்படி பிற்பகல் 2:10 அளவில் துபாய் ஏர் ஷோவில் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. முற்றிலுமாக, அதாவது கீழே விழுந்த வேகத்தில் போர் விமானம் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தீப்பிழம்பு ஏற்பட்டு கடுமையான கரும் புகை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது எதனால் ஏற்பட்டது என்ற தகவல் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பது தொடர்பான விவரங்களும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடத்தி வருவதாகவும் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த தேஜஸ் போர் விமானத்தில் இருந்த விமானியினுடைய நிலை குறித்தும் தற்பொழுது வரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. விமானி பாராசூட் மூலம் தப்பித்து விட்டாரா என்பது தொடர்பாகவும் எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய விமானப்படை சார்பில் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அது விழுந்து நொறுங்கியது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் உருவான தேஜஸ் போர் விமானம் தான் என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது எதற்காக இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல விமானியினுடைய நிலை குறித்தும் தற்பொழுது வரை எந்த விதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.